கோழிக்கறி நான்வெஜ்ஜில் தான் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க காரசாரமாக பண்ண முடியும்னு. பட் வெஜிடேரியன் டிஷ்லேயும் அந்த அளவு காரசாரமாக பண்ண முடியும். அதுவும் ஒரு ஃபேமஸான நான்வெஜ் டிஷ் எடுத்துகிட்டு அதை வெஜ்ஜில் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது கோழி வறுத்த கறி. அதை நம்ம மீல் மேக்கரை வச்சுட்டு ஒரு பஞ்சியாக ஈஸியாக குயிக்காக எப்படி பண்ணுறோம். அதை வந்து கிரேவியாகவும் பண்ணலாம், ட்ரையாகவும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட் இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ். வாங்க குக்கிங்கு போகலாம். ஐம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த சைவ கோழி வறுத்த கறிக்கு முக்கியமானது எப்படின்னா இந்த மசாலா, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேன் லைட்டாக சூடாகிட்டு இருக்கிறப்பே நம்ம வாங்கியிருக்கிற அந்த மீல் மேக்கர் அதை வந்து இது மாதிரி நிறைய இப்போ வெரைட்டியாக கிடைக்குது. இந்த சோயாவில் பேஸ் பண்ணி பண்ணுற இந்த மாதிரி ஒரு வெஜிடேரியன் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுங்க. ஊறிட்டு இருக்கிறப்ப நம்ம மசாலாவை வறுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அரை குழிக்கரண்டி இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க ஒரு பேனில். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், ஹோல் கரம் மசாலா அப்படின்னு சொல்கிற பட்டை, கிராம்பு, அதே மாதிரி ஒரு 2 ஏலக்காய், ஒரு 5லேருந்து ஒரு 6 காஞ்ச மிளகா போட்டுங்க. இந்த கோழி வறுத்த கறின்றது வந்து யூஸ்வலாக நல்ல ஒரு ஸ்பைசியான டிஷ்ஷு. அதே மாதிரி தான் நமக்கு வெஜ்ஜில் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் காரம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதாவது முழு கொத்தமல்லி நம்ம போட்டுக்கிறோம். ஒரு 2லேருந்து 3 பூண்டு பல், எவ்வளோ பெருசு இருக்கோ அது அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம திருகி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்துக்கிறோம். பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு 1/4 தேங்காய் எடுத்துக்கங்க. இல்லை சின்னதாக இருந்தால் ஒரு அரை மூடி எடுத்து இந்த மாதிரி திருகி இதில் சேர்த்துக்குங்க. முக்கியமாக இப்போது ஃப்ளேமை எவ்வளோ கம்மியாக வைக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மினிமம் உங்கள் ஸ்டவ்வில் இருக்க வச்சுட்டு இதை கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வறுக்கணும், இந்த தேங்காய் நல்ல ட்ரை ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு தேவையான மசாலா பொடி என்னென்னு பார்ப்போம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம காரமாக வேணும் இல்லையா, அதனால் 1 டீஸ்பூன் காரப்பொடி. ஸோ கருகாமல் பட் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் ஆக்கிடுங்க. இந்த கோழி வறுத்த கறி வெஜ்ஜில் பண்ணணும் அப்படின்னா இந்த முக்கியமானது இந்த ப்ராசஸ். ஸோ நம்ம வறுத்து வச்சதை தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதுதான் இந்த மசாலா. இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5லேருந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துக்கங்க. ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு காஞ்ச மிளகா 2ஆக பிச்சு போட்டுக்குங்க. இந்த சோம்பு பொரிஞ்சு வரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்சிருக்கிற ஒரு 1.5லேருந்து ஒரு 2 வெங்காயம். இதுக்கு இப்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துங்க. ஸோ அந்த தக்காளி நல்லா சேர்த்து நமக்கு ஓரளவு சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த சோயா அதை வந்து நல்லா புழிஞ்சு, ஊறி இருக்கு நல்லா தண்ணியில் புழிஞ்சதில் சேர்த்துங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற விழுது அதை சேர்த்துடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. ட்ரையாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே நல்லா வதக்கி இது ஒரு ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செமி கிரேவியாக பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு தேவை இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். ஸோ இது நல்லா கொதிச்சு நல்லா வற்றி ஓரளவுக்கு கிரேவி மாதிரி வர அளவுக்கு நம்ம பொறுமையாக குக் பண்ண போகிறோம். கொஞ்சம் டைம் ஆகும் இந்த டிஷ்ஷில். பட் ஆனால் இதில் செய்முறைன்றது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு ரிசல்ட்டு வராது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு உப்பு, காரம் இதெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்து இந்த ஸ்டேஜில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு ஒரு மூடி போட்டுட்டு பொறுமையாக இது கொஞ்சம் வற்றி வர அளவுக்கு ஒரு கிரேவியாக நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இதை வத்துற அளவுக்கு வச்சுட்டு அப்போ இறக்கி நம்ம கார்னிஷ் பண்ணி நம்ம எடுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்ல சிம்மரில் கொதிச்சிருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். அமர்க்கலமாக இருக்குது, இல்லை வாசனை. ஸோ நல்லா வற்றி வரலாம். இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மண் சட்டியில் குக் பண்ணிங்கன்னா அந்த சூடே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டேஜில் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நல்ல ஒரு செமி கிரேவி சாதத்துக்கு
அதே மாதிரி பரோட்டா இந்த மாதிரி டிஷ்க்கு ரொம்ப ஒரு அருமையான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். பொடியை வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி, அதில் ஒரு காரசாரமான சைவ கோழி வறுத்த கறி. ஸோ நான்வெஜ் பிடிக்கும், நான்வெஜ்ஜில் தான் நல்ல ஸ்பைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிஷ் நீங்கள் சுத்த சைவமாக நீங்கள் பண்ணி காட்டுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க கண்டிப்பாக இது சிக்கன் அப்படின்னு நினச்சா சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ், டெக்ஸ்சர், அதே மாதிரி டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரீ நோட், ப்ராசஸ் இதுதான். அதாவது நீங்கள் கோழியில் பண்ணாலும் இல்லை இந்த சோயா பேஸில் பண்ணாலும் ப்ராசஸ் தான். நீங்கள் நான்வெஜ்ஜில் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே ரெசிபி நீங்கள் அந்த சோயாவுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ப்ராசஸ் ஸ்டேஜ் எல்லாமே சேம் ப்ராசஸ், சேம் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இதை சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு, எந்த டிஷ்ஷோடலாம் இதை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க, எப்படி இருந்தது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் நான்வெஜ்ஜை வெஜ்ஜில் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சைவ மீன் குழம்பு அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒரு 4-5 வீடியோஸ் இருக்குது. அதோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.